الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நாம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக, எம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக.
நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நாளுக்கு பலவாறான சிறப்பம்சங்களை அல்லாஹுடைய நபி எங்களுக்கு தெளிவுபடுத்தி உணர்த்தி இருக்கிறார்கள். ஒரு அடியானுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நாள் இன்றைய ஜும்ஆவுடைய நாள் என்று சொன்னார்கள். மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டு செய்த தவறுக்காக சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இந்த உலகத்தை விட்டு மரணித்த நாள் கூட இன்றைய ஜும்ஆவுடைய நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு மாண்பை மகத்துவத்தை எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த மாண்புகளில் ஒன்று, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அந்த நபியின் மீது நீங்களும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலாவே அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுவதாகவும் அந்த அமலை நீங்களும் செய்யுங்கள் என்று எங்களை பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு இறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தன் நபியை இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்தி இருக்கிறான். நாளை மஹ்ஷரிலும் அல்லாஹ் பலவாறான கண்ணியங்களை தன்னுடைய ஹபீபுக்காக வைத்திருக்கின்றான். மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. யார் ஒருவர் என் மீது ஒரு ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஒரு தடவை ஸலவாத்து சொல்லுவாரோ அவரின் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்துக்கள் சொல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளை நீங்கள் அடைந்தால் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவதை கொண்டு இன்றைய நாளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். யார் ஒருவர் என் மீது ஒரு ஸலவாத்து சொல்லுகின்றாரோ அத்தனை ஸலவாத்தும் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக வெள்ளிக்கிழமை நாள் என்பது நாம் அந்த நாளினுடைய பெருமையை இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. பல கண்ணியங்கள், பல சிறப்பம்சங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நாளாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தும் சலாமும் சொல்லுவதற்கு பொருத்தமான தகுதியான ஒரு நாளாக இன்றைய நாளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். சூரா கஹ்ஃபை ஓதிக்கொள்ளுகின்றவர்களுடைய அடுத்த வெள்ளிக்கிழமை வரையான சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்ற சிறப்பம்சையும் அல்லாஹு தஆலா இன்றைய நாளிலே வைத்திருக்கின்றான். இந்த உலகம் எந்த நாளிலே அழியும் என்பதனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் வந்து நபிகளாரிடத்திலே கேட்கிறார்கள், மத்தஸ்ஸாஅ, நபியே நாயகமே இந்த உலக முடிவு எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தினுடைய முடிவு பற்றிய அறிவு அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். அது எப்போது அழியும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது வெள்ளிக்கிழமை நாளிலே அழியும் என்பது எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த உண்மையை அறிந்த அனைத்து உயிரினங்களும் வெள்ளிக்கிழமையினுடைய அதிகாலை பொழுதை அடைந்தால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியான பல மாண்புகள் மகத்துவங்கள் நிறைந்த ஒரு ஜும்ஆவுடைய நாளை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த நாளினுடைய உச்ச பயன்களை பெற்றுக்கொள்ளும் முகமாக இருக்கின்ற நேரங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக.
ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு மறுமையை நோக்கிய பயணத்தை அவன் ஆரம்பிக்கின்றான். அவனுடைய உடலிலிருந்து ரூஹ் பிரிந்ததற்கு பிறகு அவன் கண்மூடி விடுகின்றான். குடும்பத்துக்கும் உலகத்திற்கும் அவன் சலாம் சொல்லுகின்றான். உயிரோடு இருக்கின்ற அவனுடைய உடன்பிறப்புகள் அந்த மனிதனுக்கு, அந்த மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து மண்ணறைக்கு அந்த ஜனாசாவை எடுத்து செல்லுகிறார்கள், நல்லடக்கம் செய்து விடுகிறார்கள். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற கனவு என்ன தெரியுமா? நானும் என் மனைவி, பிள்ளைகளும் குடும்பத்தார்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற ஒரு ஆசை. அதற்காகத்தான் இவ்வளவு பல கஷ்டங்கள், சிரமங்கள், வெயில் மழை பாராமல் உழைக்கின்றோம், சம்பாதிக்கின்றோம். ஏன்? என் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தில் எவ்வாறு நன்றாக வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ, ஒரு வீட்டை கட்டிக் கொள்கிறோம், ஒரு வாகனத்தை வாங்குகின்றோம், ஒரு வியாபாரத்தை எங்களுக்கு தெரிந்த வழியிலே முடியுமான அளவுக்கு பல முயற்சிகளோடு அந்த வியாபாரத்தை செய்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60 வருடங்கள் அல்லது 70 வருடங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மக்களுக்கு அல்லாஹ் 80 90 வயதையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இன்றைய காலத்தில் நாம் கேள்விப்படுகின்ற திடீர் மரணங்கள், மரண செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? 60 வயதை அடைவதே பெரும் சாதனை என்று சொல்லுகிறது. சாதிக்க துடிந்த வாலிபர்கள், படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள், திருமணம் முடிப்பதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்ற யுவதிகள், ஆண்கள், பெண்கள் என இள வயதிலே வாழுகின்ற வாலிபர்கள் பல பேர் இன்று திடீர் மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 60 வருடம் வாழ்வதே பெரும் சாதனை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஆயுட்காலம் என்று சொன்னார்களே, அல்லாஹு தஆலா அதை உண்மைப்படுத்தினான். தன்னுடைய நபிக்கு 63 ஆண்டு கால வாழ்க்கையை கொடுத்து அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை தன்னின் பக்கமாக அழைத்து கொண்டு, அது உண்மையான செய்தி என்று எங்களுக்கு அல்லாஹ் உண்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த குறுகிய கால வாழ்க்கையில் எவ்வாறு நாம் வீட்டை கட்டி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ, மௌத்தே இல்லாத, கஷ்டமே இல்லாத, மரணமே இல்லாத அந்த நிரந்தரமான மறுமையுடைய வாழ்வுக்காக நாம் நல்ல நிரந்தரமான வீட்டை கட்டுவதற்கு நாம் ஆசைப்படக்கூடாதா? அதற்கு முடிவே இல்லை, அதற்கு அழிவே கிடையாது. அது நிரந்தரமானது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். ஆனால் மனிதன் மறுமை வாழ்வை மறந்து இந்த துனியாவுடைய வாழ்க்கையில மனிதன் மூழ்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களின் மூலமாக நாளை கியாமத்துடைய நாளில் சிராத் என்கின்ற ஒரு பாலத்தை அல்லாஹ் நிர்மாணித்து அதை கடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் முஃமின்களுக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுக்கின்றான். ஒவ்வொரு தொழுகையாளியும் தொழுகையிலே நின்று கொண்டு நாங்கள் தக்பீரை கட்டியதற்கு பிறகு சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எங்களுக்கு காண்பித்து அந்த சிராத்தை எங்களுக்கு நேராக்கி தருவாயாக, சிறப்பாக அதை கடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவாயாக என்று ஒவ்வொரு தொழுகையாளியும் அல்லாஹ்விடத்தில் இந்த சிராத்தை ஒரு நாளைக்கு 17 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடத்தில் நினைவூட்டுவதை அல்லாஹ் முஃமின்களுக்கு ஃபர்லாக்கி வைத்திருக்கின்றான். சுன்னத்தான தொழுகைகள் வேறு, ஃபர்லான தொழுகையில் ஒரு தொழுகையாளி இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதுவதை அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கின்றான். முஃமின்களான இறை விசுவாசிகள், உச்ச நிலையிலே ஈமானை கொண்டவர்கள், ஐங்கால தொழுகையிலே பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள், குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள்,
அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதோடு தன் குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் அண்டை அயலவர்களுக்கும் செய்கின்ற கடமைகளையும் உரிமைகளையும் யாரெல்லாம் சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற முஃமின்களாக இருக்கின்றார்களோ இப்பேற்பட்ட முஃமின்கள் சிராத்தை மின்னல் கடக்கின்ற வேகத்திலே கடந்து செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வாறு மின்னல் எங்களுடைய கண் இமை வெட்டுவதற்கு முன்னால் கடந்து செல்லுகிறதோ இதே வேகத்திலே முஃமின்கள் அந்த சிராத்தை கடந்து சென்று அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். பல படித்தரங்கள் உண்டு அந்த சிராத்தை கடக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில் ஆக குறைந்த ஈமான் உள்ள ஒரு மனிதர் எவ்வாறு கடந்து செல்வார் என்ற வரைக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சிராத்துடைய பாலத்திலே 2 விடயங்கள் நின்று கொண்டு அந்த மனிதனை கடக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 விடயங்கள் தடுத்துக் கொண்டிருக்கும் அந்த மனிதனை சுவர்க்கம் நுழைவதற்கு தடையாக தடுத்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். ஒன்று அமானா, பொது சொத்துக்களை யாரெல்லாம் சேதப்படுத்தி தன்னுடைமையாக நினைத்து அதனை அனுபவித்து இந்த உலகத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களோ பொது சொத்துக்களை பாழ்படுத்தியவர்களை அந்த அமானிதம் என்கின்ற பொது சொத்து சிராத்தில் வைத்து தடுக்கும் என்று சொன்னார்கள். சுவர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். இரண்டாவது சிலத்துர் ரஹ், குடும்ப உறவுகளை யாரெல்லாம் சேர்ந்து வாழாமல் துண்டித்து வாழ்ந்தார்களோ அந்த குடும்ப உறவு சிராத்திலே வந்து நின்று கொண்டு அவனை தடுக்கும் முன்னால் சுவர்க்கம் நுழைய முடியாது. லா யத்குலுல் ஜன்னத காத்தி', சொந்தக்காரர்களை குடும்ப உறவினர்களை சேர்ந்து வாழாமல் யாரெல்லாம் அவர்களை துண்டித்து ஒதுக்கி வாழ்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாத் ஃபமன் மாத அலா ذلك دخل النار. 3 நாளைக்கு மேலால் உங்களுடைய உறவினர்களோடு கோபித்து வாழ்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல. யார் ஒருவர் 3 நாளைக்கு மேலால் கோபித்த நிலையிலே வாழ்கின்றாரோ அதே நிலையிலே மரணித்து விடுகிறாரோ அவர் நரகம் நுழைந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குடும்ப உறவினர்களை துண்டித்து வாழக்கூடியவர்களையும் பொது சொத்துக்களை பாழ்படுத்தக்கூடியவர்களையும் பொது சொத்துக்களை தன் சொத்தாக உரிமை கொண்டாடி யார் அதிலே அனுபவம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், உல்லாசம் பாராட்டி கொண்டிருக்கிறார்களோ பொது சொத்துக்களை பாழ்படுத்தியவர்களையும் அந்த சிராத்தில் வைத்து இந்த 2 விடயங்களும் நீதி நேர்மை அல்லாஹ் நிலைநாட்டுகின்ற வரைக்கும், நீதி தீர்ப்பளிக்கின்ற வரைக்கும் அந்த மனிதனை சுவர்க்கம் நுழைய முடியாமல் சிராத்தில் வைத்து தடுத்துக் கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நபிகளாருக்கு 40 வயது. ஹிராவிலே அல்லாஹ் நுபுவத்தை நபித்துவத்தை கொடுத்திருக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய இறை வசனத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் சூரா அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்கள் நபிகளாருடைய கல்விலே குடிகொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 இறை வசனங்களையும் தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொள்ளுகிறார்கள். தன்னை அறியாமல் ஒரு பாரத்தை, ஒரு பயத்தை உணர்கிறார்கள். ஹிராவுடைய மலை உச்சியிலிருந்து வேகமாக இறங்கிக் கொண்டு தன் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டை நோக்கி விரைந்து ஓடுகிறார்கள். யா ஹதீஜா ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், ஒரு தடித்த போர்வையினால் என்னை போர்த்திக் கொள்ளுங்கள், எனக்கு பயமாகி இருக்கிறது, எனக்கு நடுக்கமாகி இருக்கிறது, எனக்கு ஏதோ ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிலைமையை நான் உணர்கிறேன், எனக்கு பயமாகி இருக்கிறது, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது, என்னை போர்த்துங்கள் என்று சொன்ன போது
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன் அன்பு கணவராக இருந்த முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் குடும்ப உறவினர்களை சேர்ந்து வாழக்கூடிய மனிதராக இருக்கின்றீர்கள். எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றீர்கள். பலகீனமான மனிதர்களுக்கு நீங்கள் கை கொடுக்கின்றீர்கள். கவலையோடு கண்ணீரோடு வருகின்ற மக்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்கின்றீர்கள். ஆக மொத்தத்தில் எல்லா மக்களை நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்களே, உங்களுக்கு யார் எதிரியாக வரப்போகிறார்கள்? நீங்கள் பயப்படாதீர்கள், உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் கணவரை பார்த்து சாட்சி சொல்லுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? முதலாவது வார்த்தை, குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழுகின்ற உன்னத மனிதராக நீங்கள் இருக்கின்றீர்களே என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய அமல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மில் பல பேர் பெற்றோர்களோடு கோபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு பல நாட்களாக மாதங்களாக வருடக்கணக்கில் கலைக்காமல் அவர்களோடு குரோதம் பாராட்டி கொண்டிருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். இதே போல அண்டை அயல் வீட்டுக்காரர்களோடு சிற்சில விடயங்களுக்காக சண்டையிட்டு கோபித்துக் கொண்டிருக்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். அயல் வீட்டுக்காரர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களின் மத்தியிலே அதிகமாக இருக்கிறார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யுமின் லா யுமின் லா யுமின், அவன் முஃமின் அல்ல, அவன் முஃமின் அல்ல, அவன் முஃமின் அல்ல என்று 3 தடவைகள் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து அவனிடத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, அந்த ஈமான் இல்லாத மனிதன் யார்? எந்த மனிதன் தன்னுடைய சொல்லால், செயலால், கையினால், நடத்தையினால் அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறானோ அவன் முஃமின் அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுவர்க்கம் நுழைவதற்கு எங்களை தடுக்கக்கூடிய 2 விடயங்கள், பொது சொத்துக்களை தன் சொத்தாக நினைத்து அனுபவிக்கக்கூடியவர்களையும் குடும்ப உறவினர்களை சேர்ந்து வாழாமல் துண்டித்து வாழுகின்றார்களே, இந்த மனிதர்களையும் சுவர்க்கம் நுழைய முடியாமல் அந்த 2 விடயங்களும் தடுக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கணவரை பார்த்து சொன்ன முதலாவது சாட்சியம், குடும்ப உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்களே, உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நீங்கள் பயப்படாதீர்கள் என்று தைரியம் ஊட்டுகிறார்கள். நம் நிலையை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கைபர் யுத்தம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு யுத்தம் நடந்த யுத்தகலத்தை சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார்கள். சில சஹாபாக்கள் காயமுற்று குற்றுயிராக இருக்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் ஷஹீதான நிலையிலே இருக்கிறார்கள். ஷஹீதாக இருக்கின்ற சஹாபாக்களை பார்த்து ஏனைய சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்ன புலான் ஷஹீதுன், இன்ன புலான் ஷஹீதுன், இவர் ஷஹீதாகிவிட்டார், இவர் ஷஹீதாகிவிட்டார், இவர் அல்லாஹ்வுக்காக ஷஹீதாகிவிட்டார் என்று கைபருடைய யுத்த களத்திலே ஷஹீதான மக்களை பார்த்து சஹாபாக்கள் எல்லோரும் ஷஹீதுடைய அந்தத்தை பெற்றுவிட்டார் என்று பெருமையாக நபிகளாருக்கு முன்னால் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு ஜனாசாவை பார்த்த சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்ன புலான் ஷஹீதுன், இவரும் ஷஹீதாகிவிட்டாரே என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், கல்லா, நீங்க நினைக்கிறவாறு இவர் ஷஹீத் அல்ல, இன்னி ரஅய்துஹு ஃபின்னார், இந்த சஹாபி, இந்த மனிதரை நான் நரகத்தில் கண்டேன் என்று கைபருடைய யுத்தத்திலே ஷஹீதாகி தன்னுடைய உயிரை கொடுத்த சஹாபியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்,
கல்லா, நீங்க நினைக்கிறவாறு இவர் ஷஹீத் அல்ல. இன்னி ரஅய்துஹு ஃபின்னார், இவர் நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன். ஏன் இவர் நரகத்திற்கு செல்லுகிறார் தெரியுமா? பொது சொத்திலே வந்த ஒரு மேல் ஆடை, ஒரு சால்வை அல்லது ஒரு மேல் போர்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு துணி போன்ற ஒரு பொது சொத்தை கேட்காமல் அனுமதி இல்லாமல் எடுத்து தன்னுடைய தோளிலே போட்டுக் கொண்டார், தன்னுரிமையாக எடுத்துக்கொண்டார். அதன் காரணமாக நான் அவரை நரகத்தில் கண்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பொது சொத்துக்களுடைய விடயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். உயிரே போகின்ற அளவுக்காக இருந்தாலும் கூட பொது சொத்துடைய விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக சொத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தனியுரிமை சொத்து, இரண்டாவது பொது சொத்து. தனியுரிமை சொத்து என்றால் என்ன? என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம், என்னுடைய காணி, என்னுடைய கடை, வியாபார பொருட்கள் எல்லாம் என்னுடையது, தனியுரிமை சொத்து. பொது சொத்துக்கள் என்றால் என்ன? அல்லாஹுவை தொழுகின்ற மஸ்ஜித் பொது சொத்து. நாங்கள் படித்த, எங்கள் பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலைகள் பொது சொத்து. எல்லா மக்களும் பயணிக்கின்ற வீதி பொது சொத்து. எல்லா மக்களும் விடுமுறை காலத்திலே கழிக்கின்ற பொது பூங்கா, பொது இடம் பொது சொத்து. ஓடுகின்ற நீரோடை பொது சொத்து. கடற்கரை பொது சொத்து. அரச வைத்தியசாலை பொது சொத்து. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாங்கள் பிரயாணம் செய்கின்ற அரச வாகனங்கள் பஸ்ஸாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், பொது சொத்து. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனத்துடைய மண்ணிலே ஆட்சி புரிகிறார்கள். அமீருல் முஃமினீனாக, ஜனாதிபதியாக காட்சி தருகிறார்கள். சஹாபாக்களுக்கு எல்லோருக்கும் நீதி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா கடமைகளையும், சமூக கடமைகளை முடித்ததற்கு பிறகு வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்ததற்கு பிறகு தன்னுடைய மேல் ஆடையை கலட்டி மஸ்ஜிதுக்குள்ளே 3-4 தடவைகள் அப்படியே உதறிக் கொள்ளுவார்கள். யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சமூக கடமையை நிறைவேற்றியதற்கு பிறகு தன்னுடைய மேல் ஆடையை கலட்டுவார்கள், மஸ்ஜிதுக்குள் வைத்து 3-4 தடவைகள் உதறுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் இவ்வாறு செயல்படுகிறீர்கள்? பள்ளியுடைய தூசியை கூட நான் சுமந்து கொண்டு என்னுடைய வீட்டுக்கு நான் செல்லக்கூடாது. பள்ளியின் தூசி என்னுடைய மேலாடையிலே படிந்திருந்தால் நாளை கியாமத்திலே அல்லாஹ்வுக்கு நான் பதில் சொல்ல வேண்டி வரும். பள்ளியுடைய தூசி கூட என் உடம்பிலோ என் ஆடையிலோ பட்டுவிடக் கூடாது. அதற்காக நான் பள்ளி சொத்து, தூசியாக இருந்தாலும் அதுவும் பள்ளி சொத்து, அது என் வீட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக நான் கவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் பொழுது நோய்வாய்ப்பட்டு போனார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வைத்தியரிடத்திலே மருந்தெடுக்க செல்லுகிறார்கள். வைத்தியர் சொன்னார், உங்களுடைய நோய்க்கு மருந்து சுத்தமான தேனில் மாத்திரம்தான் இருக்கிறது. சுத்தமான தேன் எடுத்துக் கொண்டு வாருங்கள், உங்களுடைய நோய்க்கு நான் நிவாரணம் அளிக்கிறேன். சந்தையெல்லாம் தேடி பார்க்கிறார்கள், சுத்தமான தேன் கையிலே கிடைக்கவில்லை. பள்ளியிலே, மஸ்ஜிது நபவியிலே, பைத்துல் மால் பொது சொத்திலே சுத்தமான தேன் இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய அரச தலைவராக இருக்கிறார்கள், நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதினுடைய கண்ணியமான இமாமாக இருக்கிறார்கள். எத்தனை பல சிறப்பம்சங்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நோய்க்கு மருந்தளிப்பதற்கு சுத்தமான தேன் எங்கும் இல்லை, பைத்துல் மாலில் மாத்திரம் இருக்கிறது. ஒரு நாள் அஸர் தொழுகையை இமாமாக தொழுவித்து முடித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு முன்னால் எழுந்து நின்று கேட்டார்கள், எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? சஹாபாக்கள் அத்தனை பேரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள்.
ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, இந்த சமூகத்தினுடைய அமீர் எங்களிடத்தில் உதவி கேட்பதா? எங்களிடத்தில் ஏன் அனுமதி கேட்க வேண்டும்? என்ன கேட்டார்கள்? எனக்கு ஏற்பட்டிருக்கிற நோய்க்கு பைத்துல் மாலில் இருந்து கொஞ்சம் தேன் எடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி அளிப்பீர்களா? இதுதான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உபகாரம், உதவி. சஹாபாக்கள் அனுமதி கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் அந்த பொது சொத்திலிருந்து தேவையான அளவுக்கு எடுத்து தன்னுடைய நோய்க்கு மருந்தாக அதை பாவித்து குணமடைந்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாங்கள் படித்துக் கொள்ளுகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பொது சொத்துக்களை வீணடித்தவர்கள், பொது சொத்துக்களை தன் சொத்தாக நினைத்து உரிமை பாராட்டி சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. மறுமையிலும் அவர்களுக்கு விமோசனம் கிடையாது. அவர்கள் மஹ்ஷரை சந்திப்பதற்கு முன்னால் கபருடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு மிக மிக பயங்கரமானதாக இருக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். அந்த பொறுப்புகளை பற்றி நாளை கியாமத்துடைய நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். அதற்கு பதில் சொல்லாத வரை வைத்த காலை அடுத்த எட்டு எடுத்து வைக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சூரா அஹ்ஸாபிலே அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுகின்றான், இன்னா அரபுனல் அமான அலஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால். அமானா, பொது சொத்தை நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற 3 பிரம்மாண்டமான படைப்புகளின் மீது அமானிதத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்று நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அமானிதம் என்றால் என்ன? பொது சொத்து. இந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா யாரிடத்திலே கொடுத்தான்? 7 வானங்களிடத்திலே கொடுத்தான். நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் அமானிதத்தை. ஃபஅபைன, 7 வானங்களும் சொன்னது அமானிதத்தை எங்களால் சுமந்து கொள்ள முடியாது, மறுத்து விட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் வல் அர்த், இந்த பூமியிடத்திலே கொடுத்தான், அமானிதத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். ஃபஅபைன, இந்த பூமி சொன்னது அமானிதத்தை என்னால் சுமந்து கொள்ள முடியாது என்று மறுத்து விட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்தான்? வல் ஜிபால், இந்த பூமி ஆடாமல் முளைகளாக அல்லாஹ் நிப்பாட்டி வைத்திருக்கிறானே உயரமான மலைகள், இந்த மலைகளிடத்தில் அல்லாஹ் கொடுத்தான். அமானிதத்தை 7 வானங்கள் ஏற்க மறுத்து விட்டன. அமானிதத்தை இந்த பூமி ஏற்க மறுத்து விட்டது. இந்த அமானிதத்தை மலைகளே நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மலைகளிடத்திலே கொடுத்தான். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அந்த மலைகளும் அந்த அமானிதத்தை ஏற்க மறுத்து விட்டன. வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான், 60 வருஷம் வாழக்கூடிய அறிவீனமான மிகவும் பலகீனமான இந்த மனிதன் சொன்னான், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதன் காரணம்தான் பள்ளி சொத்துக்கள் சொந்த சொத்தாக இன்று மாறி அவருடைய கைகளிலே இன்று மாட்டிக்கொண்டு சிக்காடிக்கொண்டு இருக்கிறது. பாடசாலை சொத்துக்கள் பொது சொத்துக்களாக இருந்து யாருடைய கைகளிலே மாட்டிக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு அந்த பொது சொத்துக்களின் மூலமாக அவர்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு காலம் செல்ல செல்ல அதை தன் சொத்தாக மாற்றிக் கொள்ளுகின்ற அதிகார வேலையிலே பல மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்களான நல்லோர்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டினால், ஒரு பாடசாலையை கட்டினால், ஒரு வயோதிக மடத்தை கட்டினால், அல்லது அனாதைகளுக்கான ஒரு காப்பகத்தை கட்டினால் வருமானத்திற்கான வழிகளையும் அவர்கள் செய்துவிட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். மஸ்ஜிதுடைய சொத்துக்கள், பாடசாலையின் சொத்துக்கள், அனாதை இல்லங்களின் சொத்துக்கள், அரபு கல்லூரிகளினுடைய சொத்துக்கள், இவ்வாறாக எத்தனை பல சொத்துக்களிலே எத்தனை பல மக்கள் இன்று அந்த பொது சொத்துக்களை தன் சொத்தாக அபகரித்துக் கொண்டு 40, 50, 30 வருடங்களாக
அதிலிருந்து எந்த விதமான கூச்சமும் இல்லாமல், ஈமானிய பயமும் இல்லாமல் தன் சொத்தை போல அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் உண்பதெல்லாம் நெருப்பைத்தான் உண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்குரிய ரிசுக்கை அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கின்றான். எங்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுடைய கதிரிலே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றானோ அவைகளை அல்லாஹ் நிச்சயமாக தந்துதான் ஆகுவான். பொது சொத்துக்களை யாரெல்லாம் கைகளிலே வைத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவைகளை கொடுக்காமல் அதனை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நலவை சமூகத்துக்கு மத்தியிலே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் பொது சொத்துக்களுடைய விடயத்திலிருந்து நீங்கள் கவனமாக நடந்து உரியவர்களிடம் அதனை ஒப்படைத்து விடுங்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. எந்த சொத்துக்கள் யாருக்கு சேர வேண்டுமோ அந்த பொது சொத்துக்களை உரியவர்களிடத்தில் கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து நீங்கள் நீங்கி விடுங்கள். அதுதான் உங்களுக்குரிய தௌபா, இஸ்திக்ஃபாராக இருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, உங்களுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற பொது சொத்துக்களை நீங்கள் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதில் கூட ஐங்கால தொழுகைக்காக வருகின்ற நாம் பொது சொத்துக்களை ஏதாவது ஒரு விதத்திலே துஷ்பிரயோகம் செய்கிறோமா என்ற பயம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அது ஈமானுடைய அடையாளம். உதவெடுக்கக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமாக பாதித்தாலும் அதுவும் பொது சொத்தை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். பல பேருக்கு சொந்தமான இந்த மின்சாரத்தை, பேனை, லைட்டை என்னுடைய சொந்த சுய தேவைக்காக வேறு ஏதாவது ஒன்றுக்காக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? ஈமான் இருக்கின்றவன் அதனை தன் சொத்தாக நினைத்து அவன் பயன்படுத்த மாட்டான். அதிலும் நமக்கு பயம் இருக்கிறது. பள்ளியில இருக்கின்ற ஒரு குண்டூசாக இருக்கலாம், ஒரு பேனையாக இருக்கலாம், மரத்தில் இருந்து விழுந்த ஒரு பழமாக இருக்கலாம், அல்லது ஒரு தேங்காயாக இருக்கலாம், ஒரு மாங்காயாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பொது சொத்து அது எல்லோருக்கும் உரிமையானது. ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்தில் நாங்கள் அதிக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். நாம் வாழக்கூடிய காலம் ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்பதல்ல முக்கியம். வாழக்கூடிய நேரம் வரைக்கும் நல்லவர்களாக வாழ்ந்து நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சாலிஹான மக்களை இந்த சமூகத்திலே நாம் உண்டாக்கி உருவாக்கி விட்டு சந்தூக்கிலே நம்மை தூக்கி வைப்பார்களேயானால் நம்முடைய ஜனாசாவுடைய செய்தியை கேள்விப்படுகின்ற 4 பேர் வருவார்கள். நம்முடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வார்கள். நமக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்து இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நமக்காக துஆ செய்வார்கள். நம்முடைய மௌத்துடைய செய்தி 4 பேருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. 4 பேருக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டு கெட்டவர்களாக பாவிகளாக பொது சொத்துக்களை நாங்கள் எவ்வளவோ பல வாராக கேட்டும் கொடுக்காமல் வீடும் கோடுமாக சேர்ந்து கோட்டுக்காக சென்று வழக்காடியே பொது சொத்துக்களில் எத்தனையோ பல மில்லியன் கணக்கான ரூபாய்களை பல மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகள் பள்ளி சொத்தை மீட்டுக் கொள்வதற்காக, பள்ளியிலே சேர்ப்பதற்காக எத்தனையோ பல லட்சங்களை நீதிமன்றத்துக்கும் வழக்கறிஞர்களுக்கும் கொடுத்து பள்ளி சொத்துக்கள் வீணாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவனுக்கு மரணம் வந்துவிட்டால் ஊர் மக்களுடைய சாபத்தை பெற்ற நிலையில் அல்லவா அவன் மன்னரைக்கு செல்லுகிறான். அவனுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவனுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்களுடைய, குடும்பத்தார்களுடைய நற்பெயர் அங்கே உண்டாகுமா அல்லது அவப்பெயர் உண்டாகுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சமூகத்தில் அதிகமாக உணர்த்தப்பட வேண்டிய விடயங்கள் இந்த 2 விடயங்களும் என்பதனால் தான் இந்த அமானிதத்தை பற்றி பேசுவதற்காக இந்த இடத்திலே நான் முயற்சி செய்தேன்.
அதே போல குடும்ப உறவினர்களுடைய விடயத்திலும் நாம் உங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றோம். இந்த 2 விடயங்களிலும் அதிகூடிய கவனம் செலுத்தி மூமீன்களாக வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து மற்ற மக்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்து இந்த உலக வாழ்க்கையை நாம் முடிப்பதற்கு முயற்சிப்போமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாபர்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதினுடைய வளாகத்தில் நல்லடக்கம் பெற்றிருக்கின்ற கபராளிகளுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. நாங்கள் நாளை ஒரு நாள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய மௌத்தை நல்லதாக்கி தருவாயாக. நோயிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் நம் அனைவர்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தருள்வாயாக. எங்கள் பிள்ளை செல்வங்கள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக வளர்வதற்காக நீ அருள் பாலிப்பாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. நீண்ட ஆயுளை தந்து உன்னை வணங்கக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. ரஹ்மத்தான மழையை பொழிவிக்க செய்த இந்த பூமியை யா அல்லாஹ் நீ குளிர்ச்சி அடைய செய்வாயாக. எங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. இந்த நாட்டை சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைமையை உருவாக்கி